ஹலோ பசங்களா, நான் கௌஷிக். நம்ம இன்னைக்கு +4 மார்க் சீரிஸ் ரே ஆப்டிக்ஸ்ல ரிஃப்ராக்ஷன் இன் ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ் பார்ப்போம். ரெண்டு மீடியம் இருக்கு, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ் ஆஃப் N1 அண்ட் N2. N1 இஸ் லெஸ் தென் N2. ஸோ இப்போ வந்து ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்கு. நம்மளுக்கு வந்து N1 இஸ் லெஸ் தென் N2ங்கும். ஸோ ரே வந்து டுவர்ட்ஸ் த நார்மல் பெண்ட் ஆகுது. ஸோ இமேஜ் வந்து நம்மளுக்கு இங்கே இன்னொரு ரே இருக்கு. ஸோ ரெண்டு ரே மீட் ஆகிற இடத்துல நம்மளுக்கு இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் U விச் ஓல இருந்து P வர. P is the pole, so and radius of curvature P to C and image distance V, which is P to I. Okay va? So sign convention பாத்தீங்கன்னா left side of the pole வந்து நெகட்டிவ் எடுத்துருக்கேன், right side of the pole வந்து பாசிட்டிவ் எடுத்துருக்கேன். ஓகேவா? So formula of the diffraction in spherical surfaces வந்து N2 by V minus N1 by U equal to N2 minus N1 by R. ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ இந்த டாபிக்ல ஒரு ப்ராப்ளம் பார்த்துருவோம். Two concave refracting surfaces of equal radii, refractive index of 1.5 each. Okay, so other is here. A point object O is placed midway between P and B. The separation between the images formed by each surfaces. ரெண்டு சர்ஃபேஸும் ஒரு இமேஜ் ஃபார்ம் பண்ணும். அந்த ரெண்டு இமேஜுக்கு நடுவில் இருக்க செப்பரேஷன் என்னன்னு கேட்குறாங்க கொஸ்டின்ல. அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து Pக்கும் Bக்கும் நடுவில் இருக்குங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஏ வந்து இந்த ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸோட போல் அண்ட் B is இந்த ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸோட போல். அண்ட் Pக்கும் Bக்கும் நடுவில் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து R/2. இங்க இருந்து இந்த ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ்ல இருந்து இந்த ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ்ல இருந்து 3R/2 வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு சர்ஃபேஸோட இமேஜஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ சர்ஃபேஸ் 1 நம்ம இப்போ சர்ஃபேஸ் 1ல இருந்து பார்ப்போம். 1.5 by B minus 1 by U வந்து நம்மளுக்கு சர்ஃபேஸ்க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால நம்மளுக்கு நெகட்டிவ் வரும். minus R/2 is equal to 1.5 minus 1 by minus R. ஓகேவா? ஸோ இப்போ வந்து 1.5 by V minus 2 plus 2 by R equal to 0.5 minus 0.5 by R. So 1.5 by V equal to minus 2.5 by R and V வந்து minus 3R/5. ஓகேவா? ஸோ இதுதான் V இமேஜ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ். உங்களுக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ் மைனஸில் வரதுனால ஸோ நம்மளுக்கு இமேஜ் வந்து இந்த சைடு இருக்கு. ஓகேவா? இங்கே இருக்கு இமேஜ். ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் P நான் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுறேன் இப்போ. ஏன்னா அப்போ ஈஸியாக இருக்கும் செப்பரேஷன் கண்டுபிடிக்க. ஸோ R minus V போடலாம். ஸோ R minus 3R/5 நம்மளுக்கு வந்து 2R/5 வரும். இதுதான் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் V, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் P. ஸோ இங்கே அசியூம் திஸ் இஸ் P அண்ட் இது வந்து I1 அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2R/5. ஓகேவா? ஸோ இப்போ சர்ஃபேஸ் 2ஓட இமேஜ் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். சர்ஃபேஸ் 2. ஸோ இதுக்கும் 1.5 by V minus 1 by இங்கே வந்து R வந்து U வந்து சேஞ்ச் ஆகும். இங்கே U வந்து 3R/2. ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து ரைட் சைட் ஆஃப் த ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸில் இருக்கு. ஸோ இது வந்து பாசிட்டிவ்ல இருக்கும். ஸோ 3R/2 equal to 1.5 minus 1 by R. ஓகேவா? ஸோ 1.5 by V 1/2R and 1.5 by V equal to 1/2R plus 2/3R. ஸோ LCM எடுத்தோம்னா 7R/6R வரும். ஓகேவா? ஐ மீன் 7/6R வரும். 3R 3 plus 4/6. Yes. 7/6R நம்மளுக்கு. ஸோ 1.5 by V is 7/6R and V will be equal to 6R சைடு வரும். 1.5 into 6R/7. ஸோ V வந்து 9R/7 வரும். 9R/7 இந்த சைடு இருக்கு, பாசிட்டிவ் சைடு. ஸோ 9R/7 இந்த சைடு இருக்கு சார் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ்க்கு.
ஸோ ஃப்ரம் பி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பி வந்து r minus 9r/7. ஸோ விச் நம்மளுக்கு வந்து 2r/7 வரும். 2r/7. ஸோ 2r/7 டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பி. ஸோ பில இருந்து இந்த சைடு 2r/7ல இருக்கு. ஸோ இங்கே I2 இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2r/7. ஸோ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் 2r/5, இந்த டிஸ்டன்ஸ் 2r/7. ஸோ நம்ம ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு செப்பரேஷன் கிடைக்கும். 2r/5 minus 2r/7. ஸோ 4r/35. இதுதான் நம்மளோட ஃபைனல் செப்பரேஷன் பிட்வீன் த டூ இமேஜஸ். ஓகேவா? இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் செப்பரேட்ஸ் டூ ரிஃப்ராக்டிவ் மீடியம் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1 and 1.5. த டிஸ்டன்ஸ் ஆஃப் இமேஜஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து 0.2 மீட்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து 0.4 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல உங்களுக்கு டயக்ராமில். ஸோ இமேஜ் எங்கே வரும் அண்ட் இமேஜ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இது உங்களோட ஹோம்ஒர்க் ப்ராப்ளம். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. டவுட்ஸ் எதாவது இருந்தாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரம் டீம் இக்னைட்.